ஹாய் எல்லா கைஸ், யூ கோடைமன் வித் ஹரிஷன் பரத். ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டாபிக்ல வந்து உங்களுக்கு மீட் பண்ண வந்திருக்கோம். எஸ், சஞ்சு சாம்சன் தம்ப்நெயில் டைட்டில் எல்லாத்துலயும் பார்த்திருப்பீங்க. எதுக்கு இவரை பத்தி பேசுறாங்க, என்ன ஆச்சு சஞ்சு சாம்சனுக்கு, நல்லா தானே போயிட்டு இருக்கு சஞ்சு சாம்சன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா எங்களுக்கு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு சஞ்சு கரியர் அவ்வளவுதான், ஒரு டவுன் ஃபாலை நோக்கி சஞ்சு போயிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சில விஷயங்கள்லாம் பார்த்தா தோணுச்சு. சோ அது எதனால தோணுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லா பாருங்க. கடைசியில நாங்க வந்து ஒரு அப்டேட்டும் வச்சிருக்கோம். சஞ்சு பத்தின ஒரு அப்டேட் தான். நெக்ஸ்ட் அவர் கரியர்ல என்ன பண்ண போறாரு அப்படின்றது ஒரு சின்ன அப்டேட். எங்களுக்கு இது மோஸ்ட் ப்ராபபிலி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. நாங்க எதனால கன்ஃபார்ம் பண்ணணும் நாங்க சொல்லிடுவோம். சோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய ஃபேக்ட்ஸ் கிடைக்கும். ஒரு டேக் அவேயா இருக்கும் இந்த வீடியோ. சரிங்களா? யார் இந்த சஞ்சு சாம்சன், எப்படி அவர் கரியர் ஆரம்பிச்சாரு, ரொம்ப வளவலன்னு இல்லாம எப்படி அவரு ஐபிஎல்ல வந்து அவரோட டிரான்சிஷன் எப்படி இருந்துச்சு, அவரு ஐபிஎல்ல இருந்து இந்தியா டீம் போனது எப்படி, இப்ப எப்படி இவ்வளவு ரீச்சோட எல்லாம் நிறைய மக்கள் வந்து சஞ்சு சஞ்சு சஞ்சுன்னு சொல்றாங்க, சஞ்சுக்கு ஒரு இடம் வேணும், ஜஸ்டிஸ் எல்லாம் கேட்கறாங்க, எப்படி இந்த ஹைக்கு போனாரு, அது வந்து இந்தியன் டீம்ல அவர் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிட்டாரா, இப்ப எந்த நிலைமையில இருக்காரு அப்படின்றது ஒரு சர்க்கிள நம்ம சுத்திட்டு வந்து பாத்துருவோமா? எஸ், அது பாக்கிறதுக்கு முன்னாடி நாங்க சஞ்சு சாம்சன் பத்தி இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா ரைன் டெண்டோஸ்காட்டி வந்து, அதாவது இந்தியா டீமோட அசிஸ்டன்ட் கோச் வந்து சஞ்சு சாம்சன் பத்தி கேட்கறப்போ சொல்லியிருக்காரு, எஸ் சஞ்சு சாம்சன் இஸ் ஸ்ட்ரகிளிங், ஆனா நாங்க வந்து அவருக்கு ஒரு புது ரோலை டிஃபைன் பண்ணி அந்த நம்பர் 5 ஸ்லாட்ல கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ரோல் வந்து கொஞ்சம் கஷ்டமான ரோல் தான், ஓப்பனிங் ஆடிட்டு நம்பர் 5 ஆடுறது கஷ்டம் தான், ஆனா வி ஆர் பேக்கிங் சஞ்சு சாம்சன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆக்சுவல் விஷயம் என்ன அப்படின்றது இந்த வீடியோ டீகோட் பண்ணணும்னு நினைச்சோம். அதுதான் இந்த வீடியோ நாங்க போடுறோம். சோ ஓகே, சஞ்சு பத்தி பேசணும்னா நம்ம வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாட்ஸ், அவர் இந்தியாவுக்கு எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, எப்படி ஆடி இருக்காரு அப்படின்னு பாக்குறத விட அவர் கம்பேரிட்டிவ்லி அதோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஐபிஎல் தான் வந்து அவரோட க்ரோத்துக்கு வந்து சப்போர்ட்டா இருந்துச்சு. இப்ப இருக்குமே ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் வச்சுதான் நம்ம வந்து சஞ்சு வந்து எவாலுவேட் பண்ண முடியும். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, அது ஏனோ நாங்க கடைசியா சொல்லுவோம். ஸோ சஞ்சு பாத்தீங்கன்னா 2013 ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அவர் டெபியூ பண்றாரு, ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா வந்து டெபியூ பண்றாரு. ஒரு சின்ன பையனா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அதுதான் உண்மையாலே 18 வயசுல அவர் அந்த சமயத்துல இருந்தா ஸ்குவாட்ல. ஆமா, 18 இயர்ஸ்ல வந்து டெபியூ பண்றாரு. டெபியூ பண்ணதெல்லாம் பெருசு கிடையாது. அந்த டைம்ல வந்து அவரோட செகண்ட் மேட்ச்லயே பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 63 of 41 என்னமோ அடிச்சிருப்பாரு. விச் மேக்ஸ் ஹிம் தி யங்கஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் a half century. அந்த டைம்ல வந்து அந்த ரெக்கார்டை எடுத்தது சஞ்சு சாம்சன் தான். சிட்டிக்குள்ள வந்து பயங்கர டாக்ஸ், நல்ல ஒரு ஹைப் இருந்துச்சு சஞ்சு சாம்சன். யாரா ராஜஸ்தான் வந்து எல்லாருமே அந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வந்து ஒருத்தர் நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாலே வந்து டோனி கம்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்களா, அது வந்து அவரோட இனிஷியல் ஃபேசஸ்லயே வந்து எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஆக்சுவலி இப்ப நாம ஒரு நியூஸ் பேப்பர்லாம் பயங்கரமா படிப்போம்ல, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைட்டிலே அதான், சஞ்சு விஸ்வநாத். அப்ப வந்து சஞ்சு விஸ்வநாத் தான், சாம்சன்லாம் இல்ல, சஞ்சு விஸ்வநாத் நெக்ஸ்ட் தோனி அப்படின்னு தான் கொஸ்டின் மார்க்கே இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவருக்கு ஹைப் இருந்துச்சு அந்த சமயத்துல. அப்படியே அதை எடுத்துட்டு போய் ஒரு 220 ரன்ஸ் என்னமோ அடிச்சிருக்காரு, விச் இஸ் ஓகே ஃபார் டு ஸ்டார்ட் அன் ஐபிஎல் கரியர். அந்த வயசுல வந்து 220 ரன்ஸ் என்னமோ அடிச்சு எமர்ஜிங் பிளேயர் அவார்டு வந்து வாங்கியிருப்பாரு. தெரியும்ல உங்களுக்கு, எமர்ஜிங் பிளேயர் வந்து எந்த கேட்டகரியில கொடுப்பாங்க, அந்த இருக்க 18 இயர்ஸ் கேட்டகரி இதெல்லாம் பார்ப்பாங்களே, அந்த கேட்டகரியில அவருக்கு அந்த அவார்டு கிடைக்குது. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் சஞ்சு சாம்சன் 2014 பாத்தீங்கன்னா ஒரு 380 ரன்ஸ் நம்ம அடிக்கிறாரு, விச் இஸ் குட். அவர் வந்து ஒரு 19 இயர்ஸ்ல அப்படி அடிக்கிறப்போ நல்ல விஷயம் தானே, நல்லா போயிட்டு இருக்கு ராஜஸ்தானுக்கு. இந்த ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இந்தியா ஸ்குவாட்லயும் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சான்ஸ் கிடைக்குது. லைக் இங்கிலாந்து டூர் எடுத்துட்டு போறாங்க. சரிங்களா? இங்கிலாந்துல 2014 நம்ம எந்த அளவுக்கு வந்து குருமா பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரியும். பட் அதுல லிமிடெட் ஓவர்ஸ் ஃபார்மேட்ல ஓடிஐ ஸ்குவாடும் அண்ட் T20 ஸ்குவாட் ரெண்டுத்துலயுமே சஞ்சு சாம்சனுக்கு வந்து சான்ஸ் கிடைக்குது. அண்ட் வந்து அடுத்த தோனின்ற ஒரு டாக் இருக்குல்ல, சோ வந்து அப்போ பயங்கரமான பிளேயர் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெல் அவருக்கு வந்து ப்ராப்ளமே அதுதான். சரிங்களா? அடுத்த தோனி அப்படின்னாலே தோனி இல்லாதப்பதான் வந்து அவருக்கு சான்ஸ் கிடைக்குன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஆர்டினரி ஸ்குவாட்ல தோனி விக்கெட் கீப்பர் இருக்காருன்றப்போ ஒரு எக்ஸெப்ஷனால ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டருக்கு தான் வந்து அந்த ஸ்குவாட்ல அந்த லைனப்ல இடம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா தோனிக்கு ஒரு பேக்கப்ன்ற ஒரு டேக் தான் சஞ்சு சாம்சனுக்கு. அந்த ஸ்கோர் மட்டும் இல்ல, அடுத்த 2-3 டோராவே கூட்டு போறாங்க சஞ்சுவை. விளையாடுறதுக்கு சான்ஸ் கிடைக்கல, அவர் சான்ஸ் கிடைக்கல. அப்படியே 2015 பாத்தீங்கன்னா ஒரு 200 ரன்ஸ் நம்ம அடிக்கிறாரு. அவர் ஃபார்ம் அப்படியே டிப் ஆகுது. சஞ்சுக்கு நடக்கிறதா இது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், சஞ்சு ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும். அவர் ஐபிஎல் மட்டும் இல்ல எல்லா இடத்துலயுமே வந்து இன்கன்சிஸ்டன்டா தான் இருந்திருக்காரு. அந்த இயர் கிராஃப் பாத்தீங்கன்னா இந்த இயர் கொஞ்சம் அடிச்சாருன்னா அடுத்த இயர் கொஞ்சம் கம்மி அப்படிதான் அடிச்சிருக்காரு. அது மாதிரி ஒரு டிப் ஆகுது. ஆனாலுமே பாத்தீங்கன்னா அவரு இன்டர்நேஷனல் டெபியூ பண்றாரு. எஸ், வந்து 14 நல்ல சீசன் இருந்துமே அவர் பெருசா லைனப்ல இல்ல. பட் இது சுமாரான சீசனா இருந்தாலும் சான்ஸ் கொடுக்குறாங்க. எப்போனா ஆக்சுவலி நம்மளுக்கு தெரிஞ்சதுதான், தோனிலாம் விளையாடாத ஒரு சீரிஸ் ஜிம்பாப்வே சீரிஸ்ல அப்புறம் ஒரு மேட்ச்ல வந்து T20 ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெபியூ பண்ற சஞ்சு சாம்சன். ஆனா அந்த டெபியூ பண்றதுல என்னன்னா, அவர் வந்து நம்பர் 7ல இறக்கி விடுறாங்க. ஆப்வியஸா ஒரு டாப் ஆர்டர் பேட்டரை நம்பர் 7ல வந்து இறக்கி விடும்போது ஒரு டெபியூ மேட்ச்ல இறக்கி விடுறப்போ என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பா நீங்க ஜட்ஜ் பண்றீங்களோ அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாரு. பெருசா இல்ல, ரொம்ப சுமாரான ஒரு இன்னிங்ஸை வந்து ஆடினாரு. அண்ட் அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு அவர் ஆடவும் மாட்டாரு, அது வேற விஷயம். அடுத்த ஒரு 5 வருஷம் பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சனோட கரியர்லயே வந்து ஒரு கருப்பு ஒரு ஹோல்னே சொல்லலாம். அவர் காணாம போயிருப்பாரு அந்த மொத்தமாவே. பட் ஆனா ஐபிஎல் வந்து கன்சிஸ்டன்டா வந்து ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருந்தார் அந்த மனுஷன். ஸோ 2016 பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் வந்து சஸ்பெண்ட் ஆயிடுது, ராஜஸ்தான் சிஎஸ்கே போயிடுறாங்க.
அதனால டெல்லி டேர் டெவில்ஸ்க்கு வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. 2016ல ஒரு 291 ரன்ஸ் நம்ம அடிச்சு 24 ஆவரேஜ் அந்த ரேஞ்ச் தான் இருக்காரு. 17ல பாத்தீங்கன்னா ஒரு 350+ ரன்ஸோட ஒரு செஞ்சுரி ஒன்னு அடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஐபிஎல் ஃபார் சஞ்சு சாம்சன். ஸோ 2018ல பாத்தீங்கன்னா ஆர்ஆர் திரும்ப வருது. ஆர்ஆருக்கு திரும்ப சஞ்சு வராரு. பிகாஸ் அந்த ரீடைன் கேப் கொடுத்துறாங்க. 4 பிளேயர்ஸ் நீங்க யாராவது ரீடைன் பண்ணிக்கலாம் பழைய உங்க ஸ்குவாட்ல இருந்து சொல்லிட்டு ஆர்ஆருக்கு சிஎஸ்கே கொடுக்குறாங்களா. அதுல ஆர்ஆர் வந்து சஞ்சு எடுத்துடுறாங்க. சஞ்சுமே வந்து ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. ஒரு 440 ரன்ஸும் நம்ம அடிக்கிறாரு. வித் அன் ஆவரேஜ் ஆஃப் 31 குட் ஸ்ட்ரைக் ரேட், ஒரு 140+ ஸ்ட்ரைக் ரேட்டோட நல்ல ஒரு 440 ரன்ஸ் அடிச்ச உடனே சஞ்சு சாம்சன் கம்பேக் கொடுத்துட்டாரா, இனிமே சஞ்சு சாம்சன் தான்டா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க போதான் இன்னொருத்தர் வந்து சைட்லயே ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்காரு. அவரு கூட காம்படிட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல். அவருக்கு வந்து கொஞ்சம் அங்கங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருந்துச்சு. கேஎல் ராகுல் வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச்ல தான் பாத்துட்டு இருந்தாங்க, ஒரு பிளேயரா பாத்துட்டு இருந்தாங்க. பட் அவர் எல்லா ஃபார்மேட்டுக்கும் வந்து ப்ராமினென்டான பிளேயர், குட்டி கோலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல கேஎல் ராகுல் வளர்ந்து வந்த டிரான்சிஷன் பீரியட் தான் அது. பிகாஸ் அந்த பஞ்சாபுக்கு போனதுல இருந்து ஆர்சிபில இருந்து பஞ்சாப் போவாரு. அப்பதுல இருந்து அவரோட பீக்கு போயிட்டாரு. எல்லா சீசனுமே வந்து தொடர்ந்து டமால் டிமில் ஆச்சு. சஞ்சு வந்து அப்ப கொஞ்சம் ஃபேட் ஆரம்பிச்சிருக்கு. என்னதான் சஞ்சு நல்லா விளையாடினாலுமே கேஎல் ராகுல் பார்க்கும்போது கேஎல் ராகுல் தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கூட பாத்தீங்கன்னா ரிசர்வ் பண்ணிட்டு வந்து டெல்லி டேர்டல்ஸ்ல ராஜஸ்தானுக்கு அகைன்ஸ்டா வந்து ஃபாக்னரை போட்டு பொழந்து கட்டினதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நிறைய அந்த மாதிரி இன்னிங்ஸ் எல்லாம் ஆடி ரிசர்வ் பண்ணிட்டுமே வந்து ஒரு பயங்கரமான பிளேஸை பிடிக்கிறாரு. இன்னொரு விக்கெட் கீப்பர் யாருன்னு பாத்தீங்கன்னா கேதார் ஜாதவ்னு சொல்லிட்டு ஒருத்தர் உள்ள வராரு. அவருமே வந்து ஒரு டீசென்டான நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ஆர்சிபில கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி டெல்லி ஃபர்ஸ்ட் ஆனார் கேதார் ஜாதவ். அதுக்கப்புறம் ஆர்சிபி, அதுக்கப்புறம் சிஎஸ்கேன்னு சொல்லிட்டு பெர்ஃபார்ம் பண்ணி அவருமே ஒரு இடத்த பிடிச்சாரு. இப்ப கேதார் ஜாதவ் நீங்க பவுலிங் ஆப்ஷனா இருக்குன்றப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இந்தியன் டீம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா டோனி, கேஎல் ராகுல், கேதார் ஜாதவ்னு சொல்லிட்டு கீப்பர்ஸா இருப்பாங்க. தினேஷ் கார்த்திக் நடுவில் அப்பப்போ கொஞ்சம் ஆடிட்டு இருந்தாரு. அதே சமயத்துல ரிசர்வ் பண்ணிட்டு நடுவில் ஆட வச்சிருந்தாங்க. அப்படின்றப்போ சஞ்சு சாம்சன் அப்படியே போட்டு காம்படிஷன் அதிகமா இருந்துச்சு. அந்த காம்படிஷன் மத்தியில இவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய தருணத்துல இருக்காரு. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அண்டர் 19ல கேப்டன் பண்ணி புதுசா ஒரு பேசண்ட் இஷான் கிஷான், அவரும் அந்த சமயத்துல வந்து வளம் வந்துட்டு இருக்காரு. சோ பேசிக்கா காம்படிஷன் நிறைய இருக்கு. அந்த காம்படிஷன் மத்தியில சஞ்சு சாம்சன் ப்ரூவ் பண்ணி அவனும் எக்ஸப்ஷனலா ப்ரூவ் பண்ணுன்ற ஒரு தருணத்துல இஷான் கிஷான் கூட நீங்க விட்டுருங்க, லேட்டஸ்ட் எல்லாம் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா இந்த 3 பேர் வந்து பிரிடாமினன்ட்டா உட்காந்துட்டாங்க. தோனியுமே வந்து ரிட்டையர் ஆகாதப்போ இவ்வளவு விக்கெட் கீப்பர்ஸ் இருக்கிற மத்தியில சஞ்சு சாம்சன் அப்ப பாருங்க எங்க இருந்திருப்பாரு நீங்க பாருங்க. அப்ப வந்து அந்த 400 ரன்ஸ்ன்றது கம்பேரிட்டிவ்லி டு அதர் விக்கெட் கீப்பர்ஸ் வந்து அது கம்மியா தான் தெரிஞ்சு எல்லாருக்குமே. ஸோ இந்த காம்படிஷன்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இவர் பாட்டுன்னு கன்சிஸ்டன்டா வந்து ஐபிஎல்ல இவரால என்ன முடியுமோன்னு சொல்லிட்டு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு ராஜஸ்தானுக்கு. அப்படியே 2019 சீசன்லயும் பாத்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி அடிக்கிறாரு. ஒரு 31 ஆவரேஜோட ஒரு 380 ரன்ஸ் நம்ம அடிக்கிறாருங்க. ஒரு டீசென்டான பிளே ஃப்ரம் சஞ்சு சாம்சன். ஆமா. சோ இதே 2019ல இதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு பெரிய டிரான்சிஷன் நடக்குது ஃபார் டீம் இந்தியா. எஸ் அப்கோர்ஸ் ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருந்த எம்எஸ் தோனி வந்து அவருடைய கடைசி மேட்சா ஆடிட்டாருன்னு அப்போ தெரியாது. பட் மெஜாரிட்டி அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. லைக் வந்து வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ்ல தோத்துட்டோம், இதுக்கப்புறம் தோனியோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற அதே சமயத்துல 2020ல அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாரு தோனி. அண்ட் இந்த சமயத்துல தான் வந்து கேஜிஎஃப்ல வந்து தங்க எடுக்கிறதுக்கு கர்டனுக்கு அப்புறம் யாருன்னு வந்து நிறைய பேர் காம்படிஷன் போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஆல்ரெடி ஒருத்த காலோட படைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியல அப்படின்லாம் அந்த அளவுக்கு ஐபிஎல் உண்மையா சொன்னா சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு 4-5 பேர் வந்து அந்த ஆடிஷன் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்தியன் டீமுமே நிறைய பேர் எடுத்துட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல. அப்படி பாத்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் ஃபார்முக்கு வராரு. ஆமா, அதுதான் அடிச்சு புரட்டி போட்டு வராரு. காம்படிஷன் லிஸ்ட் எக்ஸ்ட்ராவா தான் போயிட்டு இருக்கு, குறைஞ்ச மாதிரிலாம் தெரியல. 20ல ஆமா அவர் சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு ஒரு கால் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஐபிஎல் பாத்தீங்கன்னா பெருசா ஒன்னும் பண்ணல, எப்பவுமே சுமாரா விளையாடுற மாதிரி 28 ஆவரேஜ்ல 300+ ரன்ஸ் அப்படியே அடிச்சிட்டு இருக்க சஞ்சு சாம்சனோட வாழ்க்கையில ஒரு 400 வராதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பவும் ஒரு சீசன் தான் ஒரு 400 அடிச்சிருக்காரு. நம்ம முன்னாடி பார்த்தோம். இப்ப திரும்பவும் ஒரு 400 ரன்ஸ் கூட அடிக்க மாட்டாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல 21ல அவர் கேப்டன்சி கொடுக்குறாங்க. மெயின் பிளேயர் நாங்க வந்து அடுத்த 10 இயர்ஸ் பார்க்கணும் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல சஞ்சு கொடுக்குறாங்க. விச் இஸ் ஃபைன், எவ்ரிதிங் இஸ் குட். அப்போ வந்து ஒரு யங் பிளேயரா தான் வந்து அந்த கேப்டன்சி எடுக்கிறாரு. எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், இவர் கன்சிஸ்டன்டா விளையாடவே மாட்டாரு, இவருக்கு எது கேப்டன்சி கொடுத்தாங்க அப்படின்ற நிறைய டிஸ்கஷன்ஸ் மத்தியில சஞ்சு வந்து ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. ஒரு 480 ரன்ஸ் அடிக்கிறாரு அந்த சீசன் வித் an average of 38. ஒரு செஞ்சுரி ஒன்னு போடுறாரு, 114 அடிக்கிறாரு. கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் ஆடி அந்த மேட்ச் ஆக்சுவலி தோத்துருவாங்க. பட் அந்த சீசன் பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு ஒரு சக்சஸ் தான். யாருக்கு பிசினஸ் எப்படி போனாலும் நம்ம பிசினஸ் சக்சஸ் ஆன்ற மாதிரி நல்லா ஆடி திரும்ப வந்து இந்தியா டீம்ல வர்றாரு. ஆமா, இதுக்கப்புறம் அவர் வந்து இன்னும் டவுட் இருக்காருங்க. ஸ்குவாட்ல வந்து எடுக்கிறாங்க, பட் இவருக்கு ரிஷப் பண்ட் காம்படிஷன் எப்பவுமே இருக்கிறதுனால இவர் வந்து மெயின் பிளேயரா ரிஷப் பண்ட் ஒரு பக்கம் இருந்தாலுமே கேஎல் ராகுல் கன்சிஸ்டன்டா அங்க ஒருத்தர் இருக்காருங்க. அந்த ரோல எடுக்கவே முடியல. கேஎல் ராகுல் தான் விக்கெட் கீப்பரா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். கேஎல் ராகுல் ரிஷப் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்து ஒரு டெரிஷரி ஆப்ஷனா தான் வந்து யாரு சஞ்சு சாம்சன் வச்சிருந்தாங்க. அதனால சஞ்சு நம்ம நிறைய மேட்சஸ்ல பார்க்க முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன டீம்ஸ் கூட ஆடுறப்போ, இந்தியா டூர்ஸ் ஆடுறப்போ அப்போ வந்து நடுவில் இவரை வந்து விளையாட வச்சுட்டு இருந்தாங்க. இவர் வந்து T20 செட்டப்ல எடுக்கிறாங்க, மேட்சஸ்லும் ஆடுறாரு, பட் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. அதெல்லாம் நம்ம அப்புறம் வருவோம். பட் ஓகே, இந்த மாதிரி ஒரு T20 கிராஃப் இப்படிதான் போயிட்டே இருக்கு. சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 2022-23 வந்து சஞ்சு சாம்சனோட கரியர்ல
ஒரு சக்சஸ்ஃபுல்ன்ற தாண்டி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச் வந்து சஞ்சு சாம்சன் கிட்ட பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 130 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருந்தார் நம்ம சஞ்சு. அப்படியே ஒரு ஆக்சிலேட்டர் போட்டு நெக்ஸ்ட் சீசனே பாத்தீங்கன்னா 22ல வந்து 147 ஸ்ட்ரைக் ரேட்ல 460 ரன்ஸ் கிட்ட அடிக்கிறாரு. ஸோ 23லயும் பாத்தீங்கன்னா ஒரு 368 ரன்ஸ் தான் அடிச்சிருப்பாரு. பட் ஆனா ஒரு 150 பிளஸ் 154 ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து விளையாடி அவர் வந்து ஒரு இன்டென்ட் கொடுக்குறாரு. கேப்டனா வந்து நான் என்ன டாப் ஆர்டர்ல ஆடுறேன்னா நான் வந்து என் டீமுக்கு ஆக்சிலேட் பண்ணி கொடுத்துட்டு நான் என்னோட ரோல் அதான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டீமுக்காக ஆட ஆரம்பிக்கிறாரு. எவ்வளவு ரன் அடிக்கிறோம்லாம் பார்க்கல, அவரு ஆக்சிலேட் பண்ணி ஒரு நல்ல எடுத்துட்டு போறாரு டீமை. ஸோ அப்படி இருக்கிற நன்மையில 2024ல அவருக்கு வந்து ஒரு அவுட் பிரேக்கா இருக்குங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ எஸ் 24 தான் அவரோட பிரைட் சீசன். ஒரு 531 ரன்ஸ் அடிக்கிறாரு வித் அன் ஆவரேஜ் ஆஃப் 46 கிட்ட என்னமோ வச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 153. அதுதான் வந்து சஞ்சுவோட பெஸ்ட். இதற்கும் அவர் கரியர்லயே வந்து ஒரு நல்ல கேலண்டர் இயர் அப்படின்னா சஞ்சுக்கு இந்த கேலண்டர் இயர் சொல்லலாம். ராஜஸ்தான் வந்து சூப்பரா ஆடி 24ல இது பிளே ஆஃப்ஸ் வந்திருப்பாங்க. ஆக்சுவலி பிளே ஆஃப்ஸ் வந்து தே குடன்ட் மேக் ஆஃப்டர் த பிளே ஆஃப்ஸ், அது வந்து வேற விஷயம். பட் ஆனா சஞ்சு என்னதான் நம்ம பேட்ஸ்மேனா பேசினாலுமே ஒரு கேப்டனாவுமே அவர் கொடுத்த ஜாப் நல்லா பண்ணியிருக்காரு. பிகாஸ் 22ல ராஜஸ்தான் ராயல்ஸை ஃபைனல்ஸ் எடுத்துட்டு போயிருப்பாரு, 24ல அப்படியே பிளே ஆஃப்ஸ் எடுத்துட்டு போயிருப்பாரு. ஸோ 5 சீசன் பண்ணியிருக்காரு மொத்தமா இப்போ வரைக்குமே. அதுல வந்து ஒரு பிளே ஆஃப்ஸ் ஒரு ஃபைனல்ஸ் எடுத்துட்டு போயிருக்கிறது பெரிய விஷயம் தான். ஏன்னா அவங்க ஃபைனல்ஸ் போனதே கம்மி தான். ராஜஸ்தான் ஒரு கப் அடிச்சிருக்காங்க, ஓகே. மற்றபடி வந்து சஞ்சு அவர் கான்ட்ரிபியூஷன் வந்து எல்லா இடத்துலயுமே முடிஞ்ச அளவுக்கு அவர் கொடுத்துட்டு தான் இருந்தாரு. ஆக்சுவலி 23லயுமே ஆல்மோஸ்ட் போயிட்டாங்க, 5th பிளேஸ்ல முடிச்சிருப்பாங்க. அதுமே ஆல்மோஸ்ட் செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை இருப்பாங்க. பட் எனிவே நீ சொல்ற மாதிரி கேப்டன்சி நல்லா இருக்கு, 2024 ஐபிஎல் நல்லா இருக்கு அப்படின்றப்போ அந்த ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அடுத்த மாசம் நடந்த T20 வேர்ல்ட் கப் யூஎஸ்எல் நடந்துச்சுல, அதுல வந்து திரும்ப சஞ்சு சாம்சன் ஸ்குவாட்ல எடுக்கிறாங்க. பட் என்னதான் ஸ்குவாட்ல எடுத்தாலும் அவர் வந்து ஆட வைக்கல. அதுக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு காரணமும் ரிஷப் பண்ட் தான். இந்த ரிஷப் பண்ட் சஞ்சு சாம்சன் வாழ்க்கையில விளையாடிட்டே இருந்துச்சு. பட் ஆக்சுவலி ரிஷப் பண்ட் திரும்ப வராரு டீமுக்குள்ள, சரிங்களா? நான் ஏன் திரும்ப வராரு சொல்றேன் அப்படின்னா அவரு ஒரு ஃபேட்டல் ஆக்சிடென்ட்னால ஒரு 1.5 இயர்ஸ் ஆடாம இருந்தாரு. ஆனா சஞ்சு சாம்சனுக்கு எப்படி ஒரு 2024 ஐபிஎல் ஒரு சூப்பரான ஐபிஎல் ஒரு அவுட் பிரேக்னு சொன்னோமோ அதே மாதிரிதான் ரிஷப் பண்ட்டும் கம்பேக் கொடுக்குறாரு. செம்மையா ஆடுறாரு 2024 ஐபிஎல். டைரக்டா வந்து அப்படியே ஸ்குவாடுக்கு வந்துடுறாருங்க, சரிங்களா? அப்படியே வந்து தூக்கி வச்சிடறாங்க. ரிஷப் பண்ட்டுக்கு ஒரு சூப்பர் கேலண்டர் இருக்கு. 24 25 தான் ரெண்டு பேருக்குமே சுமாரா இருந்துச்சு. பட் 24 ரெண்டு பேருமே மாஸ் காட்டியிருப்பாங்க. ஆமா, ரிஷப் பண்ட் தான் ஆடுறாரு. பட் எனிவே அந்த வேர்ல்ட் கப் முடியுது. அதுக்கப்புறம் வந்து 2 ஜாம்பவான்கள் வந்து T20ல இருந்து ரிட்டையர் ஆறாங்க. அது நம்மளுக்கே தெரியும் யாரு அப்படின்ட்டு. சோ உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா அப்படின்ட்டு வந்து உங்களில் யார் அடுத்த தோனின்னு போயிட்டு இருந்த சமயத்துல இப்ப உங்களில் யார் அடுத்த ரோஹித் சர்மான்ற ஒரு ஆடிஷன் வந்து வந்துச்சு, சரிங்களா? அந்த ஸ்லாட்டுக்கு சஞ்சு சாம்சன் வந்து நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜிம்பாப்வே சீரிஸ் மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்த இருந்த ஸ்ரீலங்கா சீரிஸ், சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ்னு வரிசையா ஒரு சான்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அண்ட் என்னெல்லாம் பண்ணாரு நம்மளுக்கு தெரியும். ஆஸ் அ ஓப்பனரா இத்தனை நேரம் வந்து ஒரு T20 கிரிக்கெட்டை ஒரு நம்பர் 3 நம்பர் 5 ஆடிட்டு இருந்த சஞ்சு சாம்சன் இப்போ ஒரு ஓப்பனரா வந்து சான்ஸ் கொடுக்குறாங்க. அதுல வந்து அவர் கொடுத்த சான்ஸ் சூப்பரா ப்ரூவ் பண்றாரு. ஒரு 3 செஞ்சுரி அடிக்கிறாரு, 3 டக்கும் ஆறாரு, கரெக்ட் தான். பட் இருந்தாலும் செஞ்சுரி அடிக்கிறாரு, அதான் மெயின், சரிங்களா? ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட் காட்டுறாரு, அது வந்து சொல்லி ஆகணும். பயங்கரமான அக்ரெசிவ், சூப்பரான ஓப்பனிங் காம்பினேஷன் செட் பண்றாரு வித் அபிஷேக் சர்மா. இது எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்குல்ல, நல்லா தானே இருக்கு. அப்ப என்னடா சஞ்சு சாம்சன் என்னதான் பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க ஒரு விஷயம் நீங்க கவனிச்சீங்கன்னா நாங்க இங்க வந்து T20 இன்டர்நேஷனல்ஸ் பத்தி மட்டும் தான் பேசுறோம். ஓடிஐன்ற ஒரு ஃபார்மேட் நாங்க எடுத்துட்டே வரல. ஆக்சுவலி என்ன மேட்டர்னா T20 இன்டர்நேஷனல்ல இவர் இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணியுமே அவர் ஆவரேஜ் வந்து 28 27 தான், அந்த ரேஞ்சில தான் இருக்கு. சோ ஆனா அவர் ஓடிஐ பெர்ஃபார்மன்ஸ் யாருமே வந்து நோட் பண்ணாம விட்டுட்டாங்களா இல்லைன்னா ஒதுக்கிட்டாங்களா என்னன்னே தெரியாது. ஏன்னா நடுவுல வந்து அவர் ஆக்சுவலி T20ல அவர் சான்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஓடிஐ தான் வந்து விளையாட வச்சிருந்தாங்க. ஓடிஐல வந்து ஒருத்தர் ஆக்சிலேட் பண்றதுக்கு வேணும், ஒரு பின் சிட்டிங் நடுவுல இந்த 1 டவுன் 2 டவுன் அந்த மாதிரி இடத்துல வந்து இறக்கி விட்டுருவோம். நீ அவுட் ஆனாலும் பரவாயில்ல, நீ அடிச்சுக்கோ, நீ உனக்கு ஒரு ஃப்ரீ ரோல், உனக்கு லைசன்ஸ் கொடுத்துட்றேன், நீ அவுட் ஆனாலுமே நான் வந்து உன பேக் பண்றேன், நான் வந்து உன திரும்ப டீம்ல எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சஞ்சுக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுத்து விளையாட வச்சிருப்பாங்க. சோ அங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து அவர் கால் தடத்தை பதிச்சு வச்சிருந்தார் ஓடிஐல ஆல்ரெடி. பிகாஸ் அங்க ஒரு 16 மேட்சஸ் என்னமோ ஆடி இருக்காருங்க. 57 ஆவரேஜோட மெயின்டைன் பண்ணி வித் அன் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 100 இன் ஓடிஐஸ். சோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரூவ் பண்ணி ஓடிஐஸ்ல வந்து நல்லதான் வச்சிருக்காரு. அந்த ட்ராக் ரெக்கார்ட் வந்து ஓடிஐஸ்ல வச்சு யாருமே வந்து சஞ்சுக்கு ஒரு சான்ஸ் யாருமே கொடுக்கல. அதுக்கப்புறம் அவர் T20ல வந்து அந்த 24 சீசனுக்கு அப்புறம் T20ல ஃபோக்கஸ் பண்ணி நீ T20ல ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அப்படியே இழுத்துட்டு வந்தாங்க. இப்போ வரைக்குமே அந்த கதை அப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த ஓடிஐ கதை நாங்க ஏன் இப்போ சொல்றோம்னா இதுவுமே அவருக்கு அந்த T20 சான்ஸ் கிடைச்சதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா தான் இருந்துச்சு. பிகாஸ் அந்த பர்ஃபார்மன்ஸ் அவர் பண்ணலன்னா இப்போ வரைக்கும் ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க ஆக்சுவலி. கரெக்ட். சரி, ஓகேடா, சூப்பரா ஆடிட்டு இருக்காரா சஞ்சு சாம்சன்? அப்ப செம்மையான பிளேயர், ஆனா வந்து இந்தியா டீம் தான் அவர் கெடுக்கிறாரு அப்படின்னு நீங்க வந்து கேக்குறீங்கன்னா இங்கேயுமே ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்கு. என்ன அப்படின்னா சஞ்சு சாம்சன் ஒரு ஜெனரேஷனல் டேலண்ட் தான் இல்லைன்னு சொல்ல, சரிங்களா? ஆனா அவருடைய ஃபர்ஸ்ட் 25 இன்டர்நேஷனல் மேட்சஸ் இருந்துச்சு பாத்தீங்களா T20 இன்டர்நேஷனல்ஸ்ல, அவர் எவ்வளவு தடவை 40 கிராஸ் பண்ணிருப்பாரு நீ நினைக்கிற? நீ சொல்லு, சும்மா ஒரு கெஸ் பண்ணு. ஒரு 6-7 தடவை. 6-7 தடவைலாம் இல்ல, அவர் 2 முறை தான் 40 கிராஸ் பண்ணியிருந்தாரு. அந்த 2 தடவையுமே அயர்லாந்துக்கு அகைன்ஸ்ட் அயர்லாந்துல வந்தது.
சரியா? சோ அவர் வந்து ஆக்சுவலி 2024 T20 வேர்ல்ட் கப் முன்னாடி வரைக்குமே ஒரு பெரிய இன்கன்சிஸ்டன்ட் பிளேயரா தான் இருந்தாரு இன்டர்நேஷனல் செட்டப்லயுமே. அந்த ஐபிஎல் பார்த்தனால தான் வேர்ல்ட் கப்ல எடுத்தாங்க, சரியா? பட் இருந்தாலும் அவுட் ஆஃப் த மூன் அவருக்கு திரும்ப வந்து சான்ஸ் கொடுத்தாங்க ஓப்பனரா. அந்த ஓப்பனரா 3 செஞ்சுரி அடிச்சாரு பாத்தியா? அந்த 3 செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறமே அவர் ஆவரேஜ் வந்து 27 தான் இருக்கு. அப்படி பாக்குறப்போ அவர் இந்த T20 வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி அவர் ஆவரேஜ் 21 தான் இருந்துச்சு. ஒரு எக்ஸப்ஷனல் பிளேயர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ப்ரூவே பண்ணல. இவரை விட பெட்டரான ஸ்டாட்ஸ் நிறைய பேர் வச்சிருந்தாங்க, சரியா? சோ இது வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். டீம் இந்தியா தோனி போனதுக்கு அப்புறம், சரிங்களா, தோனி போனதுக்கு அப்புறம் ஒரு விக்கெட் கீப்பிங் ஃபினிஷர் க்ரூம் பண்ணணும்னு நினைச்சா ரிஷப் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி அவர் வந்து இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு விளையாடல அப்படின்றதுனால ஓப்பனிங் ஸ்லாட்டையும் ஃபில் பண்ணும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஷிகர் தவனும் அப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் அவுட் இருந்தாரு. வந்து விக்கெட் கீப்பரும் வேணும், ஓப்பனரும் வேணும், நம்ம ஏன் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு KL ராகுலுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க. பட் KL ராகுல் மட்டும் இல்லாம இஷான் கிஷான் அவருக்கு சான்ஸ் கிடைக்குது. இவங்க எந்த அளவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல போய் ரிஷப் பண்ணிட்டு ஓப்பனிங் ஆட வச்சாங்க முன்னாடி ஒரு 2-3 மேட்ச். நீ என்னப்பா விக்கெட் கீப்பர் தானே, நீ என்ன ஓப்பனிங் ஆட ட்ரை பண்ண அக்ரெசிவ் ஆடு அப்படின்ட்டு அந்த செக்மெண்ட் தான் சஞ்சு சாம்சனுக்கும் சான்ஸ் கிடைக்குது, சரிங்களா? அவரு நீயும் ஓப்பனிங் தானே பாடுற, டாப் ஆர்டர் தானே ஆடுற, நீயும் ஆடிட்டோ அப்படின்னு சான்ஸ் கொடுக்குறாங்க. சரி, ஓகே. அப்போ நீ சொல்றத பார்த்தா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் T20 இன்டர்நேஷனல்ஸ்லயும் பெருசா பர்ஃபார்ம் பண்ணலன்ற, ஐபிஎல்லுமே வந்து ஒரு அளவுக்கு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆகாவோ வேற லெவல் சொல்ற அளவுக்கும் இல்ல, ஒரு மிட் ரேஞ்சில தான் இருக்காரு அப்படின்ற. அப்புறத்துக்கு சஞ்சு சாம்சனுக்கு இவ்வளோ ஐப் இருக்கு, ஏன் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் சஞ்சு சாம்சன் சொல்ற அளவுக்கு அவ்வளோ ஐப்னு சொல்ல முடியாது, அதையும் தாண்டி பயங்கரமா சஞ்சுன்றது ஒரு வேற லெவல் ஒரு கமாடிட்டி ஆயிடுச்சுல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேஜர் ரீசன் கண்டிப்பா அவருடைய ஃபேன் பேஸ். அந்த ஃபேன் பேஸ் ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு மலையாளி அப்படின்றதுனால. இதை நான் வந்து இங்க ஸ்டேட் வைஸ் நாங்க பிரிக்க விரும்பல. பட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, இங்க ஒரு கேரளா கிரிக்கெட் பிளேயர் ரொம்பவே ரேருங்க. நீங்க கேரளா ஒரு ஸ்டேட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா டக்குன்னு நம்ம சொல்றப்போ ஃபுட்பால் சொல்லுவோம், அத்லெட்டிக்ஸ் சொல்லுவோம், இந்த மாதிரி வந்து ரன்னிங் சம்பந்தமா சொல்லுவோமே தவிர கிரிக்கெட் நம்ம சொல்லவே மாட்டோம். இன்ஃபேக்ட் சஞ்சுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் கேரளால இருந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீசாந்த் தான். சோ ஒரு ரொம்ப வருஷமா ஒரு கிரிக்கெட்டர் கேரளால இருந்து வரவே இல்லை அப்படின்றப்போ ஒரு கேரளா கிரிக்கெட்டர் ஒரு பிக் ஸ்டேஜ்ல போய் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சப்போர்ட் கேரளா ஃபேன்ஸ் எல்லாருமே சப்போர்ட் வந்து சஞ்சு சாம்சனுக்கு இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் ரொம்ப யதார்த்தமாவும் இருப்பாரு. லைக் அவர் வந்து ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர்ன்ற மாதிரி ஒரு கேரக்டர். அவர் வந்து எல்லா இன்டர்வியூஸ்லும் நம்ம பார்த்திருக்கோம். லைக் அவர் எல்லாத்தையும் சகஜமா போய் பேசுவாரு, எல்லாருக்கும் அவர் பிடிக்கும் அப்படின்றப்போ அது ஒரு மேஜர் ரீசனா இருக்கு. ஒண்ணு இல்லைங்க, இப்ப அப்துல் சமாதுக்கு எப்படி காஷ்மீர் ஃபேன்ஸ் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க. நான் அப்துல் சமாத் எல்லாம் பெரிய பிளேயர் நான் நினைச்சது கூட இல்ல. பட் ஆனா வந்து இன்ஸ்டாகிராம்ல நான் சும்மா பார்க்கும்போது எனக்கு ரீல்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அவ்வளவு லைக்ஸ் இருக்கும். அப்துல் சமாத் ஃபயர் பிகாஸ் இஸ் ஃப்ரம் காஷ்மீர். அந்த காஷ்மீர் சப்போர்ட் வந்து அவருக்கு இருக்கு. அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது, அதை நம்ம மறுக்கவும் முடியாது. ஓகேங்களா? அது ஒரு ரியான் பராக் அசாம் மரண்டிங்க ப்ரோ. ரியான் பராக் அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் திடீர்னு வந்து ஸ்டேடியம்ல கால் எல்லாம் விழுறாருங்க, அந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் இருக்குல்ல. சோ அவங்களோட ரீஜன்ல இருந்து ஒரு பிளேயர் வராங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க, அது தப்பும் கிடையாது ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அந்த ஒரு சப்போர்ட் இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து சஞ்சு சாம்சன் வந்து ஒரு அட்ராக்டிவ் பிளேயர், வந்து கன்சிஸ்டன்ட் பிளேயர். நான் எப்படி சொல்லுவேன்னா, அவர் ஆடுற நாக்ஸ் எல்லாம் வந்து ஒண்ணு ஆனா பெரிய நாக்ஸ் ஆடிடுறாரு. அவர் கன்சிஸ்டன்டா இருக்க மாட்டாரு, அந்த நாக்ஸ் ஆட மாட்டாரு. பட் ஆடுறப்பெல்லாம் வந்து அந்த நாக்ஸ் வந்து சூப்பரா தெரியும் நம்மளுக்கு. இப்போ சஞ்சு வந்து ராஜஸ்தானுக்கு சில நாக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம், போட்டு நின்னா பீஸ் பீஸ் ஆகிடுவாரு. அவரு பட்லர்ல நின்னா முடிச்சு விட்டுருவாங்க மேட்ச், அந்த மாதிரி ஒரு நாக்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆடுறப்போ இந்தியன் ஃபேன்ஸுக்கு எப்பவுமே வந்து அந்த ஒரு இது இருக்கு, ஒருத்த வந்து சூப்பரா சிக்ஸ் ஈஸியா அசால்ட்டா சிக்ஸ் அடிக்கிறாப்பா அப்படின்னு பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும். ரோஹித் சர்மா அப்படிதான் ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து அவர் கன்சிஸ்டன்டா இருக்க மாட்டாரு. பட் ஆனா ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சு பரவாயில்லையே இவன் வந்து நல்ல பிளேயர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட்டே வந்துடும். இவனால ஆட முடியும், இவன் நல்லா ஆடுறான், அடிச்சு ஆடுறான், இவன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈர்ப்பு வரும். அவர் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல பிளேயர் தான். அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு வந்து சஞ்சு சாம்சன் கிட்ட இருக்கு. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சுட்டு சஞ்சு வந்து ராஜஸ்தானோட கேப்டன் கூட, அந்த ராஜஸ்தானோட ஃபேண்டம் ஃபுல்லாமே வந்து சஞ்சு கிட்ட இருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்துல சஞ்சுவுக்கு வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, இப்பயும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்களும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இதையெல்லாம் தாண்டி இப்ப எதுக்குடா திடீர்னு வந்து சஞ்சு சாம்சன் வந்து டேஞ்சர்ல இருக்காரு, என்னடா அவ்வளவுதான் பினிஷ்லாம் தமிழ்ல போடுறீங்க அப்படின்னு நாங்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாடி பரத் வந்து சொல்லியிருந்தாருல, இது மாதிரி ஒரு ஓப்பனிங் ஸ்லாட் வேணும், அதே சமயத்துல ஒரு விக்கெட் கீப்பரும் வேணும். அதனால சஞ்சு சாம்சன் எடுத்து ஃபில் பண்ணாங்க, நல்லா ஒரு ஃபிட்டாவும் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் தெர் வாஸ் அ ரிக்வயர்மெண்ட். இப்போ ஓகே, அந்த ரிக்வயர்மெண்ட் ஃபில் ஆயிடுச்சு, சஞ்சு அப்படியே நல்லா தானே ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருந்த டைம்ல குறுக்கே இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி ஒருத்தர் வந்தாரு. அவர் ஏன் வந்தாருன்னா, திடீர்னு இப்போ வந்து விராட் கோலியும் சரி ரோஹித் சர்மாவும் சரி ரெண்டு பேருமே வந்து டிராப் அவுட் பேப்பர் போட்டு போயிட்டாங்க. ஸோ ஜடேஜாவுமே போயிட்டாங்க, இருக்கிற சீனியர் பிளேயர்ஸ் எல்லாருமே போனதுனால ஹூ இஸ் த ஃபேஸ் ஆஃப் இந்தியா, ஃபேஸ் ஆஃப் இந்தியான்னு ஒருத்தர் இல்லவே இல்லைங்க. அப்படிலாம் நீங்க சொல்லலாம், 1008 சொல்லலாம். பட் தேர் இஸ் அ பிராண்ட் வேல்யூ. ஒரு பிளேயரை வச்சுதான் வந்து இப்போ ஒரு டீமுக்கு வந்து ஒரு பிளேயர் பிராண்ட் வேல்யூ எப்பவுமே இருப்பாரு, அது இன்டெரக்டா எப்பவுமே இருப்பாரு. முன்னாடி சச்சின் இருந்தாரு, கபில் தேவ் இருந்தாரு, கங்குலி இருந்தாரு, டோனி இருந்தாரு. அந்த வரிசையில வந்து இப்போ யாருமே இல்ல. அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு போறாங்க, பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி போயிடுறாங்க. இப்போ KL ராகுல் எல்லாம் பார்த்தாங்க நடுவுல, பட் ஆனா சஸ்டெயின் பண்ணல யாருமே. ஸோ இப்போ வந்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கில்லும் வந்து ஒரு ரைட் ஃபிட்டா இருக்காரு. அதனாலதான் டெஸ்ட் மேட்ச்லயே அவர் வந்து கேப்டன்சி கொடுத்து டக்கு டக்குன்னு அவசர அவசரமா கூட்டு வந்தாங்க.
ஓடியில கன்ஃபார்ம் கில்லு நல்ல பிளேயர், கில்லு ஆடுவாரு. இப்ப T20ல எதுக்கு இன்க்ளூஷன், எதுக்கு கில் 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 நல்லா ஆடிட்டு இருந்தா சஞ்சுவை தூக்கி போட்டு ஏன் கில் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்த காரணம் இந்த ஒரு பிராண்ட் வேல்யூ எடுத்துன்னு வரதுக்காக தான். அதனாலதான் கில்ல தூக்கி எடுத்துன்னு வந்தாங்க. இந்த கில்ல எடுத்துன்னு வந்ததுனால சஞ்சுவோட இடம் இஸ் ஆன் ஸ்டேக். இப்ப கில்ல ஆட வைக்கிறாங்க. கில்லு வந்து எங்க ஆடுவாரு? அப்கோர்ஸ் ஓப்பனிங் இல்லைன்னா ஒன்டர் ஆடுவாரு. இப்ப கில்ல ஒன்டோனே ஆட வைக்கிறீங்கன்னு வைங்க. இப்போ சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் ஆட வைக்கிறீங்க. இப்போ சூரியகுமார் யாதவ் தூக்கி எங்க போடுவீங்க? அவரு தான் கேப்டன் ஆஃப் த டீம். அவருக்கு வந்து ஒன் டவுன் தான். சோ அவரு சரி மேக்ஸிமம் சூரியகுமார் யாதவ் 2 டவுன்ல போட்டாலுமே திலக் வர்மா எங்க போவாரு? 3 டவுன் போயிடுவாரு. அங்க மேல டாப் ஆர்டர் வந்து ஒருத்தர் எக்ஸ்ட்ரா இப்போ வந்ததுனால அங்க கொஞ்சம் சலசலப்பு நடந்ததுனால ஒரு பிளேயர் வந்து கீழே இறங்கிதான் ஆகணும், இல்ல வெளில போய் தான் ஆகணும். சோ அப்படின்ற பட்சத்துல கூட டெண்டஸ் கட்டை வந்து சொல்லியிருப்பாரு, சஞ்சு வந்து இத்தனை வருஷம் நாங்க பாத்துட்டு இருக்கோம், அவர் வந்து கேலிபரான பிளேயர் தான், அவர் எப்படி வேணா மோல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க நம்பர் 5ல வந்து சஞ்சு சாம்சனை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாரு. சஞ்சுக்கு தான் தெரியும் உள்ள மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, சஞ்சு இப்ப நம்பர் 5ல ஆட வைக்கலாமே அப்படின்னு நீங்க யோசிச்சா கூடமே. இப்ப சஞ்சு சாம்சன்றது யாரு? ஒரு டாப் ஆர்டர் பிளேயர். அவர் பிரிடாமினன்டா அவர் கெரியர்ல டாப் ஆர்டர் தான் அவர் ஆடி இருக்காரு. ஐபிஎல்லையும் சரி, மெஜாரிட்டி இந்தியா டீம்லயும் சரி. சரிங்களா? அங்க ப்ரூவ் பண்ண ஒருத்தரை திடீர்னு வந்து நம்பர் 5ல ஆடணும் அப்படின்னா ஒரு ரோல் சேஞ்ச் ஆகுது. அந்த ரோல் சேஞ்ச் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட்ல வந்து பிசிசி வந்து கொடுக்குறாங்க அப்படின்றப்ப அடாப்ட் பண்றது அவருக்கும் கஷ்டம். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவர் ஐபிஎல்ல இப்போ இங்க ஆடிட்டீங்க, நம்பர் 5ல ஆடிட்டு திரும்ப அவர் ஐபிஎல்ல போயிட்டு என்ன பண்ணுவார்? அங்க போயிட்டு நம்பர் 3ல தான் ஆடுவாரு. இந்த ஷஃபிள் பண்ணிட்டே இருக்கிறப்போ அவருக்கும் வந்து நிறைய ஒரு என்னதான் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டரா இருந்தாலுமே இதை அடாப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. சரிங்களா? முடியவே முடியாது, கண்டிப்பா ஃபெயில் ஆவார்னு நாங்க சொல்ல. ஆனா பண்றது கஷ்டம், ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஒருவேளை அவர் இந்த மாதிரி வந்து ஒரு 3-4 மேட்ச் சான்ஸ் கொடுப்பாங்க, மேக்ஸிமம் அவ்வளவுதான் கொடுப்பாங்க. அவர் இந்த ஏசியா கப்ல அவருக்கு கொடுத்த சான்ஸ்ல வந்து அவர் பெருசா ப்ரூவ் பண்ணல, ஃபெயில் ஆயிட்டார் அப்படின்னா இன்னாடி ஒரு கதவை தட்டுறதுக்கே வந்து ஒரு 3-4 பேர் ரெடியா இருக்காங்க. அந்த ரோலையே ப்ராப்பரா செஞ்சுட்டு இருக்க ஒரு 3-4 பேர் இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா அண்ட் அப்கோர்ஸ் இவருடைய எதிரின்னு சொல்ல முடியாது, ஒரு நெமிசிஸ் ரிஷப் பண்ட். அவர் என்னவோ அந்த இங்கிலாந்து டூர்ல இன்ஜுரி ஆனதுனால தான் ஆக்சுவலி சஞ்சு சாம்சன் எங்க டீம்லயே வச்சிருக்காங்களோன்னு எங்களுக்கு தோணுது. ரிஷப் பண்ட் ஒரு ஃபிட்டா இருந்தாரா ரிஷப் பண்ட் தான் ஆடி இருப்பாரு கண்டிப்பா லைனப்ல. சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப இந்த 2 பேர் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம த்ரூ ஜெரல்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் வந்து 24 இயர்ஸ் யங்ஸ்டர், அவரும் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் அப்படின்றப்ப அவரும் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தாண்டி உண்மை சொல்லலாம் ஜிதேஷ் சர்மா தான் அந்த ஏசியா கப்ல ஸ்டார்ட் பண்றதா இருந்தாரு. இதை பத்தி நம்ம வீக்லி பீடியாலும் பேசியிருந்தோம். ஜிதேஷ் சர்மா எக்ஸ்டெண்டட் பிராக்டிஸ் ஆடிட்டு இருந்தாரு, அவர் தான் ஸ்டார்ட் பண்றதா இருந்தாரு. அன்பார்ச்சுனேட்லி ஒரு இல்னஸ்னால அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணாம போயிட்டாரு. சஞ்சு சாம்சன் எடுத்துட்டு வந்தாங்க, பட் பேட்டிங் பெருசா கிடைக்கல அப்படின்றதுனால சஞ்சு சாம்சன் டீம்லயே வச்சிருந்தாங்க. ஏன்னா தேர் இஸ் நோ ரீசன் டு டிராப் சஞ்சு. கரெக்டா? அவருக்கு அப்புறம் சரி ஓமானுக்கு அகைன்ஸ்டா நீ ஆடுப்பா நம்பர் 3ல ஆடுனாங்க. அவர் அங்கேயே 50 அடிச்சாருன்றப்போ அகைன் தேர் இஸ் நோ ரீசன் டு டிராப் சஞ்சு. நம்பர் 5ல தாண்டி இப்போ ஒரு டீம் வந்து ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸோட சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அதை வந்து மாத்த மாட்டாங்க. ரோஹித் சர்மாவும் சொல்லியிருப்பாரு T20 வேர்ல்ட் கப்ல, அதனாலதான் யாரு ஃபெயில் ஆனாலும் அதெல்லாம் மாத்த மாட்டேன், இட்ஸ் கோயிங் குட், சோ இதை வந்து இந்த டீம் தான் நாங்க ஃபுல்லா ஆடி இருப்போம் அப்படின்றது தான் ஒரு பிராக்டிஸ். ஆமா, வின்னிங் மந்த்ரா, பேசிக்கா வின்னிங் காம்பினேஷன் மாத்த மாட்டாங்க. கரெக்ட். இப்ப ஏசியா கப்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சஞ்சு வந்து ஒரு 3 மேட்ச் அடிச்சிடறாருங்க, சூப்பரா ஆடிடுறாரு, ஓகே இந்த சீசன் ஆடிடுறாரு, அதுக்கப்புறமும் சான்ஸ் வருது ஆடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப ஐபிஎல் வரும். ஐபிஎல்ல இப்ப ராஜஸ்தான்ல இருக்காரோ எங்க போறாரோ, எங்க போனாலுமே சஞ்சு எடுக்கிறவங்க என்னவா எடுப்பாங்க? பினிஷராவா எடுப்பாங்க. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வேணும் அப்படின்னு நினைச்சுதானே அந்த பொசிஷனை ஃபில் பண்ணுவாங்க. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் யாருக்கு வேணுமோ அவங்க தான் எடுப்பாங்க. சோ ஐபிஎல்ல அவ்வளவு காசு கொடுத்துட்டு அவங்க எடுக்கிறவங்களுக்கு இவர் டாப் ஆர்டர்ல ஆடுவாரா, இல்ல இந்தியாவுக்கு வந்து நான் லோயர் ஆர்டர் தான் அனுப்புறேன்னு சொல்லிட்டு போக்கஸ் பண்ணிட்டு ஐபிஎல் அந்த டீம் விட்டு வந்துருவாரா? ஒண்ணும் இல்லைங்க, நீங்க வந்து ஓப்பனிங் ஆடுறவங்களுக்கு பவர் பிளே அட்வான்டேஜ் இருக்கு, கொஞ்சம் நின்று ஆடுற ஸ்டாண்ட் பண்ணி ஆடுற அட்வான்டேஜ் இருக்கு. சோ ஒரு செட் ஆயிட்டு அந்த ரிதம்குள்ள வரலாம் நீங்க. ஆனா நீங்க ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல வருவீங்க கீழே ஆடுறப்போ, அப்போ வந்து எல்லா ஃபில்டர் வெளில இருப்பாங்க. அப்படின்ற பட்சத்துல அதெல்லாம் அடாப்ட் ஆகிக்க முடியாது. ஸ்டார்டிங்ல இருந்து சின்ன வயசுல இருந்து ஓப்பனிங் ஆடின ஒரு மனுஷன் கீழே திடீர்னு ஆட சொல்றது பாசிபிள் வெரி கம்மி. சோ இப்போ எனக்கு இருக்க கேள்வி, அந்த கேள்வியை உங்ககிட்டயே நான் கேட்கிறேன், சஞ்சு சாம்சனுக்கு திரும்ப திரும்ப சான்ஸ் கொடுத்து அந்த ரோல்ல பர்டிகுலரா இந்தியாவுக்கு மட்டும் விளையாட வைப்பாங்களா, இல்ல அந்த ரோல்ல ஆல்ரெடி எக்ஸ்பர்டீஸா இருக்கிற ஒரு 3 பேர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள வந்து விளையாட வைப்பாங்களா? ப்ரூவ் பண்ண ஒருத்தரும் இருக்காரு ஆல்ரெடி அதுல ஆக்சுவலி. சோ அவருக்கு வந்து சான்ஸ் கொடுத்து விளையாட வைப்பாங்களா? ஜிதேஷ் சர்மா யங்ஸ்டர்னு சொல்ல மாட்டேன் நானு, அவரும் சேம் ஏஜ் கேட்டகரி தான். அவங்க 2 மேட்ச் ப்ரூவ் பண்ணாங்க, இப்ப அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா, சஞ்சுக்கு திரும்ப வருவாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி. நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து திரும்ப சொல்லுங்க. எல்லா ஃபேக்டர்ஸையும் நாங்க சொன்னதெல்லாம் கன்சிடர் பண்ணி நீங்க சொல்லுங்க. இப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எப்படி வந்து சுப்மன் கில் வந்து மெயின் டீம்ல இருந்ததுனால சஞ்சு சாம்சன் வந்து ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் ஓபனரா தான் நாங்க பார்த்தோம்னு சொன்னோமோ, அதே மாதிரிதான் வந்து ரிஷப் பண்ட் டீம்ல இருந்ததுனாலதான் சஞ்சு சாம்சன் வந்து ரிப்ளேஸ்மெண்ட் விக்கெட் கீப்பர் மிடில் ஆர்டர் பேட்டர் தான் நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு வந்த உடனே துரத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது கேள்வி, ஒரு நேச்சுரல் எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, சரிடா ரிஷப் பண்ட் வீடியோ ஃபுல்லா சொல்றீங்களே, இந்த ரிஷப் பண்ட் இந்த லிமிடெட் ஓவர் ஃபார்மேட்ல இந்தியாவுக்கு என்ன செஞ்சாரு அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு பர்சனலா இருந்துச்சு. ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தேன், உண்மையிலே அவருமே பெருசா ஒன்றும் பண்ணல, அது தெரியும். சரிங்களா? ஆவரேஜ் வெறுமனே 24 தான் இருக்கு, ஸ்ட்ரைக் ரேட்டும் 123 தான் இருக்கு அப்படின்றப்போ அவரும் பெருசா ஒன்றும் பண்ணல. ஆனா அதை வந்து எக்ஸ்ட்ராடினரியா சஞ்சு சாம்சன் உடைச்சா மட்டும்தான்
அந்த பண்ட்ன்ற ஒரு பிம்பத்துல இருந்து வெளியே வந்து சஞ்சு சாம்சனை இந்தியா டீம்ல எடுப்பாங்க திரும்பன்றது எங்களுக்கு தோணுது. ஹரி சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல இல்ல ப்ரோ நீ பேசுறதே தப்பு, இது வந்து வேற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. இதுக்கு ஒரு வழி இருக்கு. ஆக்சுவலி நெக்ஸ்ட் சீசன்ல இருந்து சஞ்சு வந்து ஒரு லோயர் ஆர்டர்ல அந்த டீம் எல்லாம் விளையாட வச்சு அதுல சக்சஸ்ஃபுல்லா சஞ்சு இருந்தாருன்ற பட்சத்துலதான் சஞ்சு விட்டு கன்சிடர் டு இந்தியா டீம். அது இருக்கும் டாப் ஆர்டர் ஃபுல்லு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி தாங்க எங்களோட ஸ்டாண்ட். ஆமா. சோ இந்த வீடியோல வந்து நாங்க என்ன சொல்லணும்னு நினைச்சோம் அப்படின்னா, சஞ்சு சாம்சன் ஆஸ் எ பிளேயரா ஒரு செம்ம ஜெனரேஷனல் டேலண்ட் அப்படின்னு வந்து சொன்னாலும் நிறைய வந்து ஒரு அன்சர்டனான ஃபேக்டர்ஸ்னாலே அவரோட கெரியர் வந்து கொஞ்சம் அழிஞ்சு போச்சுங்க. அது வந்து ஒரு ரெண்டு ரீசன் அவராவே இருக்கட்டுமே, லைக் வந்து பர்சனலா அவர் சில எடுத்த டிசிஷன்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் ரீசன் இருந்தாலும் மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா இந்தியா டீம் அவர் வச்சு விளையாடிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவர் வந்து டிஃபரெண்டா ரோல்ஸ் கொடுத்து திடீர்னு வந்து அவங்களுக்கு வேணா வந்து ஓப்பனிங் கொடுப்பாங்க, வேண்டாட்டி வந்து நீ டீம் அவுட் எடுத்துருவாங்க, இல்ல வந்து நீ நம்பர் 5 ஆடு புது ஸ்லாட் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு 2 மேட்ச் ஃபெயில் ஆனா திரும்ப நீ டிராப் பண்ணிட்டு அடுத்து நான் வந்து ஆப்ஷனலா தான் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ரோலை வந்து குழப்பி வந்து அவர் கெரியரை வந்து கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. சரி ஓகே, அடுத்து வந்து அப்ப கேட்கலாம், அப்ப என்னடா சஞ்சு சாம்சனோட கெரியர் முடிஞ்சு போச்சு, அது கிரிக்கெட் வந்து இந்தியா டீமுக்கு அவர் ஆடவே மாட்டாருன்னு சொல்றீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நாங்க அப்படிலாம் சொல்ல. T20 ஃபார்மேட்ல இதுதான் சிச்சுவேஷன் சொல்றோம். ஆனா அவர் சஞ்சு பெருசா ஆடணும் அப்படின்னா எங்களுக்கு தெரிஞ்சு 2 பேருக்குமே பர்சனலா ஓடிஐ கிரிக்கெட்ல செம்ம ஸ்கோப் இருக்குங்க. அவர் உண்மையிலேயே வந்து ஓடிஐல செம்மையா ஆடி வச்சிருக்காரு, நல்ல ஸ்டார்ட் இருக்கு. இந்த பிசிசிஐக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல, ஒரு ஃபார்மேட்ல ஒரு பிளேயர் நல்லா ஆடி வச்சிருப்பாங்க, அந்த ஃபார்மேட்ல அந்த பிளேயர் எடுக்காம வேற ஒரு ஃபார்மேட்ல எடுத்து வைப்பாங்க. அப்படிதான் நாங்க ருத்ராஜ் கேக்வாட் வீடியோல நாங்க சொல்லியிருந்தோம். அவர் வந்து T20 கிரிக்கெட் நல்லா ஆடிட்டு இருந்தாரு, ஆனா அவர் ஓடிஐ ஸ்குவாட்ல இருப்பாரு. சஞ்சு சாம்சன் வந்து ஓடிஐ கிரிக்கெட் நல்லா ஆடி இருப்பாரு, அவர் T20 ஸ்குவாட்ல இருப்பாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் லிமிடெட் ஓவர்ஸ் சூப்பரா ஆடி இருப்பாரு, அவரை கொண்டு வந்து டெஸ்ட் ஸ்குவாட்ல எடுத்து வைப்பாங்க. இந்த மாதிரி தான் இவங்க மாத்தி குழப்பி ஒரு பிளேயருக்கு என்னதான் வேணும்ன்றது அவருக்கே தெரியாத அளவுக்கு பண்ணி திடீர்னு ஒரு பிளேயரை நாங்க இவரை தான் வந்து ஃபேஸ் ஆக போறோம், கிங் இருந்தாரா, இவர் வந்து கிங்குக்கு அடுத்து பிரின்ஸ் அப்படின்னு ஒரு பிளேயரை வந்து கொண்டு வராங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு சஞ்சு சாம்சன் T20 கிரிக்கெட் ஓவரா ஆயிருமோ அப்படின்னு தான் வந்து ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கு. சோ இது வந்து எங்க நாங்க இவ்வளவு பாயிண்ட் சொன்னதுல உங்களுக்கே புரிஞ்சுட்டு இருக்கோம் நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நாங்க ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோல வந்து ஒரு அப்டேட் கொடுக்குறோம் சஞ்சு சாம்சனை பத்தி. வாட்ஸ் நெக்ஸ்ட் ஃபார் சஞ்சு சாம்சன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லியிருந்தோம். அதை சொல்லு ப்ரோ முதல்ல, அதனாலதான் ப்ரோ ஃபுல் வீடியோ பார்த்துட்டு இருந்தோம், கத்துறதெல்லாம் கேட்க வேண்டியிருந்துச்சு. அதை சொல்லு ப்ரோ. சரி ஓகே, என்னன்னா சஞ்சு சாம்சன் மோஸ்ட் ப்ராபப்லி வில் நாட் கண்டினியூ ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். எங்களுக்கு நாங்க பார்த்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே வச்சு பார்க்கும்போது சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ் இதுக்கு மேல விளையாடுவாருன்றது நம்பிக்கை எங்களுக்கு பர்சனலா கிடையாது. நாங்க சில விஷயங்கள் பார்த்ததுனாலதான் சொல்றோம், அது எல்லா பிரான்ச்சைஸையும் வச்சுதான் சொல்றோம். இப்போ வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் சஞ்சு சாம்சன் வந்து ட்ரேட் வந்து போவாரா, வேற டீம்ஸ் தான் வாங்குவாங்களா அப்படின்னு பார்த்தாலுமே அந்த ஆஸ்பெக்ட்ல எந்த பிளேயருமே ஒத்துக்க மாட்டாங்க. இந்த ஸ்டேஜ் ஆஃப் கரியர்ல அவர் பீக்ல இருக்காரு ஃபேண்டம்ல. இப்போ ஒரு டீம் வந்து அந்த பொசிஷன் கண்டிப்பா அவர் தேவைப்படுறாரு அப்படின்ற பட்சத்துல ஆப்ஷன்ல எவ்வளவு காசு கொடுத்தாலும் எடுப்பாங்க. அதை நம்ம ப்ரீவியஸ் ஆப்ஷன்ஸ்ல பார்த்திருக்கோம். ஸோ சஞ்சு இஸ் மோஸ்ட் லைக்லி டு கம் ஃபார் மினி ஆப்ஷன். அந்த ட்ரேட் வந்து போக மாட்டாரு அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது, ஓகேங்களா. ஸோ இப்படி சஞ்சு வந்து மினி ஆக்ஷன் வராருன்னே வச்சுக்கோங்க, யார் எந்த டீம் வந்து சஞ்சு சாம்சனை எடுப்பாங்க அப்படின்னு நாங்க யோசிச்சு பார்த்ததுல எங்களுக்கு வந்து KKRன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணு வந்திருக்கு. அது ஏன்னா வந்து சஞ்சுக்கு வந்து அவ்வளவு பெரிய பர்ஸ் போற அளவுக்கு ஒரே ஒரு டீம் இருக்கு, ரிக்வயர்மெண்ட்டும் இருக்கு அப்படின்ற பட்சத்துல KKRக்கு வந்து ஒரு ஓப்பனர் விக்கெட் கீப்பர் தேவை. அது ஒரு இந்தியன் ஸ்லாட்ல வந்து அமர்ந்துச்சுன்னா பக்கா பட்டாஃபட் எல்லாமே இருக்கிற சஞ்சு சாம்சனுக்கு நான் ஏன் ஆல் இன் கொடுக்க கூடாது, வெங்கடேஷ் ஐயரை கொடுத்துட்டு அவனை எடுக்கிறோமோ இல்லையோ வந்து கொஞ்சம் காசு கிடைச்சா எடுப்போம், இல்ல வேணாங்க அப்படின்னு விட்டுட்டு ஆல் இன் சஞ்சு சாம்சன் போட்டு எடுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கேப்டனாவும் சஞ்சு சாம்சன் ஃபிட் ஆயிடுறாருன்னு வச்சுக்கோங்க, எல்லா ஆஸ்பெக்ட்லயும் ஒரு 25 கோடிக்காச்சும் போவாங்க KKR. அதுக்கான பர்ஸும் வந்து அவங்க கெத்தா வச்சிருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல சஞ்சு இதை கண்டிப்பா யோசிப்பாரு. அவர் இந்த ஆஸ்பெக்ட்ல யோசிச்சு இந்த மினி ஆக்ஷனுக்கு வர்றதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. மோஸ்ட் ப்ராபப்லி வில் நாட் பிளே ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து எங்ககிட்ட இருந்த அப்டேட். இது நாங்க சொல்லிட்டோம். இதை நீங்க வந்து நோட் பண்ணியே நீங்க வந்து எங்ககிட்ட சொல்லுங்க, இந்த கால்குலேஷன் கரெக்டா வந்துச்சா தப்பா வந்துச்சான்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிருமே, வெயிட் பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா. சரி ஓகே, இத்துடன் வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வேற ஏதாவது சொல்றதுக்கா பர்த்து? வேற என்ன சொல்றது, இதுக்கப்புறம் சஞ்சு சாம்சனோட பேட்டை வச்சுதான் சொல்லணும். ஆமா, பேட் வச்சு தான் அவர் வந்து காட்டுற பர்ஃபார்மன்ஸ்ல இந்தியாவோட இருக்கிற ஆக்குபென்சில அவர் விளையாடி ப்ரூவ் பண்ணி ஏதாவது வரணும். ஸோ எஸ், வீடியோட நிறைவுக்கு வந்துட்டோம். நீங்க வந்து சஞ்சு சாம்சனை பத்தி அவரு நாங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓகேவா, இல்லைன்னா வேற ஏதாவது ஆஸ்பெக்ட்ல நீங்க யோசிக்கிறீங்கன்னா தாராளமா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அதே நாங்க யோசிப்போம். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நாங்க யோசிச்சு எடுத்துட்டு வந்துட்டே இருப்போம். அதான் நீங்க பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மக்களே கிரிக்கெட் டைம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுருங்களேன். ஏன்னா சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.